நம்ம தெய்வீக வழிபாடுதான், பெண்ணை இழிவுபடுத்த மாட்டோம், உண்மைதான். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி காடு, எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும், நான் நிறைய போயிருக்கிறேன் அந்த பகுதியில. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கோவை மெடிக்கல் டிரைவரா கூட இருந்திருக்கிறேன் வயசுல. அங்க என்ன நடக்குன்னு கூட எனக்கு தெரியும். கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த இதுல என்ன நடக்கு, காலேஜ் பிள்ளை அப்படின்னு எல்லாமே எனக்கு அந்த காலத்திலே பார்த்திருக்கேன் நான். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி காடு, காட்டுக்குள்ள போய் 3 பேரோட ஒரு பெண் குழந்தைக்கு என்ன வேலை? தப்பு. ஆண் நண்பர்களோட கூட அந்த பகுதியில ஒரு பகுதியில ஆல்ரெடி பிராந்தி கடை பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கு. பிராந்தி கடைக்கு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள 2 ஆண் நண்பரோட அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? சரியா? சரி, போயிட்டா. இந்த குடியார நாய குடிச்சிட்டு 4-5 பேர் போயிருக்கு, பாத்துருச்சு. இதான் போய் தலைக்கேறிட்டு போயிருக்க. அவங்க 2 பேர்த்த அடிச்சு விரட்டிட்டு அந்த பொண்ணு அவங்க இழுத்துட்டு போய் நாசப்படுத்திட்டாங்க. இதுக்கு ஒரு குரூப் பேசுது, அரசாங்கம் கெட்டு போச்சு, காவல்துறை என்ன பண்ணிச்சு, அது இப்ப பிடிக்கிறதுக்கு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு கேட்கான். நான் என்ன சொல்றேன், நியாயமா பேசணும். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அங்க? அதை விட நீ நிறைய இடம் இருக்கு, பப்ளிக்ல, ரோட்ல, மெயின் இடத்துல. நீ நண்பர்களோட உட்காந்து பேசுவோம், நீ யாரு என்ன செய்ய போறா? மோசமா சொல்ற நடைமுறை. இது காரணம் என்னன்னா, இதுதான் சொல்றேன், எல்லாருமே இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கிற வயசு ஜெனரேஷன் எல்லாம் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இந்த தவறான அணுகுமுறையில நாட்டை கொண்டுட்டு போய் சீரழிச்சு சின்ன பின்னம் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சின்ன பின்னம் ஆகிறதுக்கு இன்னைக்கு இந்த மக்களுக்கும் இந்த பசங்களுக்கும் முழுக்க முழுக்க அரசியல்வாதி தான் காரணம். எந்த அரசியல்வாதிக 1000 வருஷத்துக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னாங்க பாரு, அவங்கதான் காரணம். மத போதையை எப்படி ஏத்துறாங்களோ அதே அளவுக்கு இந்த போதையும் ஏத்துறாங்க. சரி, அவங்க அதை செய்யறாங்கன்னா அதை கண்டிஷன் பண்ணக்கூடிய மாநில அளவில் இருக்கிற அரசாங்கங்கள் அதை தடுக்குதா? அதை டிஸ்போஸ் பண்ணி வியாபாரம் பண்றது யாருன்னா இவங்க. இவங்க அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துட்டா மாத்திரம் பிறகு கூவேன்னு கத்த வேண்டியது. இன்னொரு விஷயம் வந்துருச்சுன்னா இதை மறந்துடுவோம். புரிஞ்சதா? இப்ப விஜய் போன இடத்துக்கு 41 பேர் போயிட்டான்னு 10 நாளா பேசிட்டு இருந்தாங்களா, 1 மாசமா. இப்போ ஓட்டு சீர்திருத்தம்னு சொல்லி அந்த இது வந்துருச்சு. இப்ப அதை விட்டுட்டாங்க, இப்ப இதை பேசிட்டு இருக்காங்க. புரிஞ்சதை நான் சொல்றது? அப்போ இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம பொறுத்தளவுல நாம தான் நமக்கு நாமே சீர்திருத்தம் பண்ணிக்கிறணும். நான் உங்களுக்கு ஒரே விதமா சொல்றேன், நம்பிக்கைங்கிறது மனிதனை ஒரு குறிப்பிட்ட அளவுலதான் நம்பிக்கை வச்சிருக்கணும். நாம உன்னுடைய கஷ்டமோ குறைய நீ மனிதன்கிட்ட சொன்னேன்னா உன்னைய இழிவுபடுத்திடுவான். உன்னை எப்பேற்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருங்கின சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, எப்படி பங்கு போடவே மாட்டான். இழிவுபடுத்துறதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் அதுக்கு உதாரணமா சொல்றேன்னே, முத்துக்கூடலிங்கம் இருக்கிறான். இப்ப வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க, ஒரு நைட்டு ஒரு பகல் அந்த வீட்டை சுத்தி எல்லாரும் சொந்தக்காரங்க தான். அவனை நிக்க வச்ச முடிஞ்சுதா? நம்ம சொந்தக்கார வீட்டு புள்ள தானே, நம்ம வீட்டு புள்ளன்னு பார்த்தாங்களா? போன் மேல போன் பண்ணி உன் பிள்ளைய வந்து கூட்டிட்டு போனதான் சொன்னாங்களா தவிர உன் பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம்ப்பா நீ போன இடத்த பாத்துட்டு வான்னு சொன்னாங்களா? புரியுதா என்ன சொல்றது? இதுதான் சொந்தம்.
இந்த சொந்தத்துக்கு தான் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லி காட்டினேன், வனத்துல இருந்தாலும் இனத்துல இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தர்றாங்க. இனத்துல இருக்கணுமா, அந்த இனம் தான் வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுது இல்லையா? இப்ப நாமளும் ஐயா இல்லையா கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க எங்க கூட்டிட்டு போவாங்க? கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க, சாமி இப்படி சொல்றாங்க நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்ற போது அதெல்லாம் இங்க கூட்டிட்டு வர வேண்டாயா, அவன் அவ்வளவு தூரம் அடாவடித்தனம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க இடத்துல இருந்தா நான் சொல்லலாம்ல அப்படியே. நம்ம அந்த இடத்துல இல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை படைச்ச பரம்பொருள் அந்த பரமேஸ்வரனுடைய மார்க்கத்துல நம்ம பயணம் பண்றோம். நல்லவனுக்கும் அன்பு காட்டணும், கெட்டவனுக்கும் அன்பு காட்டணும். அன்பே சிவம்ங்கிறது அதுதான் அடையாளம் இல்லையா? சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம இருக்கிறதுனால நாம எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. முடிஞ்ச வரை பாதுகாக்கத்தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ உறவினருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனா அந்த உறவினர் மேல நம்பிக்கை வரும், அந்த ஊர்க்கார மேல நம்பிக்கை வரும். ஆனா எங்களை போல பரதேசிக மேல நம்பிக்கை வராது. எப்படி? வரவே வராது. காரியம் முடிஞ்சு வச்சுன்னா கழுதைய ஓட்டி பத்துறான் அப்படின்னு நம்ம மேல மண்ணவாரி தூச்சிட்டு போயிடுவாங்க. சரி போறாங்க, இவங்க இப்படித்தானு நமக்கு தெரியும், போறாங்க போயிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டோம். கொஞ்சம் வலிக்கும், வலிக்காம எல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் மனுஷனா பிறந்துட்டோம்ல. கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை பிறந்திருந்தா அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை இல்லையா? மன ரீதியாவும் குண ரீதியாவும் உணர கத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் நம்ம மேல அப்படி புறந்தள்ளிட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், வலிக்காம எல்லாம் இருக்காது. சரி, அது ஏதாவது ஒன்று ரெண்டை பார்த்து மருந்தை போட்டு ஆத்திக்கிற வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் சிவத்தை பிடிச்சிட்டு முட்டி முட்டி அழுவ முடியும்? புரியுதா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரி பரதேசிட்டு அழுகலாம், ஆனா இந்த பரதேசி யாருக்கிட்டையும் போய் அழுக முடியாது. ஏன் என் குருநாதத்தை கூட போய் அழுக முடியாது. ஏன் தெரியுமா? அவர் சொல்றத கேட்டு நம்ம பயணம் பண்ணா தான் நான் அழ முடியும். நீ தானடா சொன்ன அதனால நான் இதை செஞ்சேன், இப்ப இப்படி ஆகி போச்சுதானே அழ முடியும். இப்ப வெள்ளிக்கிழமை நைட் இவனுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, நான் தூக்கி சமைக்கிறது நானு, இப்ப அழ முடியுமா? ஏண்டா கூதிமான, நான் தான் உனக்கு அன்னைக்கு நைட்டை சொல்லிட்டு வந்தேன்லடான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? புரியுதா? காரணம் என்னன்னா நமக்கு கத்து கொடுத்த வித்தை சிவ சித்தாந்தத்துல பயணம் பண்ணும் போது, சித்தர்கள் நிலைப்பாட்டுல நிக்கணும்னு பயணம் பண்ணும் போது, அந்த உனக்கு சரின்னு பட்டா நீ கையில் எடுத்து பயணம் பண்ணித்தான் ஆகணும்னு தான் அவங்க கத்து கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன்னா நான் ஏமாளி ஆயிடுவேன். 2 நாள் கழிச்சு வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏண்டா கூதிமான, நான் சொல்லிட்டு வந்தா வந்தவங்களை கையில் எடுக்காம நீ கை விட்டுருவியோ, அதுக்கு தான் உனி அங்க வச்சிருக்கிறானு கேட்பாங்க. எடுக்கிறோமா எடுக்கிறதால நம்மளை பிடிச்சு பாக்குறவங்களும் அவங்கதான். ஆமா, பரீட்சைதான். அந்த இடத்துலதான் நாம உஷாரா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்ப அப்படி எல்லாம் போயிட முடியாது, நம்ம மாட்டிக்கிடுவோம். குருவாகப்பட்டவங்க எந்த வகையிலையும் நம்மளை பிடிச்சு பார்ப்பாங்க, நடத்துறது நடத்தாதது எல்லாம் பார்ப்பாங்க. அதுல நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆமா, அவங்க சொல்லி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எடுத்துட்டு கஷ்டப்படுறோம்னு சொன்னா அதுக்காக நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க. ரைட். படிச்ச பாடத்தை சரியான முறையில பயணம் பண்றா, ரைட், சந்தோஷம்னு சந்தோஷப்பட்டுக்குருவாங்க. புரியுதா? அதே நிகழ்வே அவரு கனவுலயே எனக்கு ஒரு நிகழ்வை காட்டி கொடுத்தாரு அன்னைக்கு நைட்டே.
அவர் சொன்ன வார்த்தை, நான் அந்த பாதாளத்துல உளுந்து மறுபடி எந்திக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, என்னடா இவ்வளவு பெரிய பாதாளத்துல விழுந்துட்டோமே, நம்ம எப்படி எந்திரிச்சு நாமளே போக முடியாது போல இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு மாற்று பாதையும் கொடுத்தாங்க. சரி, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், ஐயோ விழுந்துட்டோமே அப்படின்னு பதறக்கூடாது. மாற்றுப்பாதையும் காட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏறி போறதுக்கு. இது கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்படுவோம். எப்படி? அப்படித்தான் எடுத்துக்கிறோம். அப்படித்தான் நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு, உங்களை சார்ந்தது இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படணும், பாப்போமே அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய பாதாளம் இருந்தாலும் இறங்கி அதுக்குள்ள போய் நின்று மேலே ஏறி வாரோம். புரிஞ்சதா? எங்களுக்கு எங்க குருநாதர் கத்து கொடுத்த வித்து அப்படிதானே, அதுல நம்ம நிமிர்ந்து வரோம். அதைத்தான் உங்களுக்கு எங்க, அதுக்காக நீங்க எங்களை மாதிரி நீங்க பள்ளத்துல உளுந்து எந்திரிங்கன்னு சொல்லல. ஆல்ரெடி வாரவங்க எல்லாம் பள்ளத்துல உளுந்து தானே வாரீங்க. என்ன மேட்ல இருந்தா வாரீங்க? மேட்ல இருந்து உருண்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு